Hello friends, welcome to Sornam kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி ஆரஞ்சு ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வெசல்ல தண்ணி ஊற்றி புளியும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ இதை நிறுத்தி நம்ம இது நல்லா புளிஞ்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் ரசத்துக்கு. இப்போ ஜூஸ் எடுத்துடலாம் ஆரஞ்சுலேருந்து. இப்போ ஆரஞ்சு ரசம் செய்கிறதுக்கு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு, ஆரஞ்சு ஜூஸை ஆரஞ்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். இது புளியும் தக்காளி போட்டு கொதிக்க வச்ச தண்ணி ரெடியாக இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம், கடுகு போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம், ரசப்பொடி போட்டுடலாம். இந்த ரசப்பொடி எங்கள் சேனலில் இருக்குது, சொர்ணம் கிச்சனில், எப்படி செய்யறதுன்னு நீங்கள் வேணால் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம், உப்பு போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் ஆரஞ்சை ஊற்றணும். இப்போ இந்த ரசத்துக்கு புளி தண்ணிக்கு பதிலாக நம்ம பருப்பு தண்ணியும் கூட யூஸ் பண்ணலாம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நிறுத்திடலாம். இப்போ கடைசியாக நம்ம ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிடலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிடுங்க. ஆரஞ்சு ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.